செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதெல்லாம் எய்தலாம். வையத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையோர் இன்புற்றிருதல் இயல்பு என்ற பாரதியின் வரிகளை நினைவு கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், படக்குழுவினர் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் ஜே ஸ்டுடியோஸின் காயல் படக்குழுவின் அனைவரும் சார்பாக வருக வருகவென்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு தமயந்தி மேம் ஒரு 1 இயர் பேக் சொன்னாங்க. இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று பண்ணோம். தேன்முல் சாங் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, டக்கு நம்மளே கூப்பிட்டுட்டாங்களா, அதான். ஸோ என்னென்னா அந்த சாங் மூலிமா தான் எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ்களாக பேசினோம். இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு 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 நார்மலாக நடக்கிற ஒரு 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 கதை தான் ஆக்சுவலாக. இது என்னென்னா இப்போ ஆணவ கொலை நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து என்னென்னா அதை பேஸ் பண்ணி இருக்கும். பட் ஆனால் அதை எப்படி சொல்கிறது, அது ரொம்ப பேரை வந்து புண்படுத்தாமல் அது ஒரு நேச்சுரலாக சொல்லி முடிச்சிருக்கோம். படம் பாருங்கள். கேமரா ட்ரை பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி. என் பேர் ஜஸ்டின் கெனானியா. ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைரக்டர் தமயந்தி மேடம், அவங்கள வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் ரேடியோவில் இருந்து. நான் மியூசிக் பண்ணுவேங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். லேட்டராக அவங்களோட தடயம்னு ஒரு ஷார்ட்க்கு நான் மியூசிக் பண்ணியிருந்தேன். பேரலாக அவங்க வந்து ஆஸ் அ ரைட்டராக லிரிசிஸ்டாக அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் லிரிசிஸ்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா இன் எனி க்ரைட்டீரியா அவங்க வந்து யாருனாலும் யூஸ் பண்ணியிருக்க முடியும், எல்லாருமே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ இன் சம்வேர் நான் மியூசிக் பண்ணால் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வெரி ரேர் ஆக்சுவலாக. இது வந்து ஸோ மியூசிக்காக அவங்க எம்எல்எஸ்க்கு ட்ரஸ்ட்டை நான் மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்ரூவ் பண்ண ஜே ஸ்டுடியோஸ் ஜெசு சுந்தரமாறன் சார், தேங்க்ஸ் அலாட். ஒர்க் பற்றி சொல்லும்போது ரொம்ப சின்சியராக இந்த மூவி ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தமயந்தி மேடம் வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், எதுலேயுமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 99% முடிச்சிட்டோம், எல்லாமே கேட்டாங்க, எல்லாமே ஃபைனலாக லாக் பண்ணுற ஸ்டேஜ். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அதில் வந்து அவங்களுக்கு காலில் வந்து ஒரு லிகமெண்ட் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆல்ரெடி எல்லாமே கேட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபைனலி அவங்க வந்து இல்லை ஒரு 2-3 days கழித்து வந்து கால் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ஓரளவு நடக்க முடியுது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் என்னோடய ஒர்க்கிங் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 5 minutes ஏறி வராங்க. ஏறி வந்து உட்காந்து, ஸோ அது ஒரு டைம் மட்டும் இல்லை, 2-3 times அந்த மாதிரி ஒரு ரிவிஷன்ஸ்க்காக வர வேண்டியதாகி போச்சு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து நான் வந்து கண்டிப்பாக ஸ்டுடியோ மானிட்டர்ஸில் கேட்டு தான் நான் அதை வந்து லாக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் அவங்க கிடைச்ச ரிசோர்ஸில் அவங்க எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணல. அண்ட் தென் மூவி வந்து ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு காதல் இல்லாத ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு ஹாரர் ஃபீல் இருக்கும், ஆனால் ஒரு பேயோ ஒரு பயமுத்துற மாதிரி அந்த மாதிரி எலிமெண்ட் ஒரு கோஸ்ட் மூவியில் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் அந்த எமோஷன் இருக்கும். ஒரு த்ரில்லர் மூவிக்குரிய ஃபீலும் இருக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம பார்க்குற ஒரு காப்போ இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைப் அந்த மாதிரி இருக்காது, ஆனால் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சீன்ஸை நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம பிஜிஎம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அதை அப்படியே கன்வே பண்ணுற முடியும். ஆனால் இது எல்லாமே மல்டிபிள் லேயர்ஸாக ஒரு ஹிடனாக இருக்கும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை எல்லோரும் சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்டு
ஃபைனலி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். நான் கொஞ்சம் பேர் தான் மீட் பண்ணியிருக்கேன், எனக்கு தான் நிறைய பேர் நேரில் மீட் பண்ணியிருக்கிறேன். எடிட்டர் பிரவீன், கார்த்திக், கேமராமேன், எக்ஸ்ட்ரானரி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அமேசிங்காக இருந்தது. அண்ட் தென் டு ஆல் தி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் பாருங்கள், நிச்சயமாக ஒரு சோல்ஃபுல் கனெக்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இந்த படம் காயல் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு அதான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்துட்டு மேடம் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கூட அந்த தடயம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அப்புறம் இந்த படம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸே வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படம் பண்ணலாம், பட் சில படங்கள் வந்துட்டு ரொம்ப கண்டென்ட்டாக சோல்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஸோ அந்த நேர்மையான ஒரு படம் இது. ஏன்னா ஒரு படத்துக்கு ரைட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ரைட்டர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற போது கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும், எந்த குழப்பமும் இல்லாமல். அது எடிட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது, கரெக்டாக இருக்கும், லிமிட்டாக இருக்கும். ஸோ அந்த கதையை குழப்பம் இல்லாமல் அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டைரக்டர் அண்ட் டீம். ஸோ ஜேசு சாருக்கு வந்துட்டு பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த படத்தை அவர் வந்துட்டு முதல் படமாக எடுத்து நேர்லேயே மீட் பண்ணாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கதைகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜே ஸ்டூடியோஸில் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. ஓகே, அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சாரி. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஆடியோ லான்ச் நடக்கின்றது. ஒரு நல்ல நல்ல மாலை, ஒரு வெக்கைக்கும் அந்த குளிருக்கும் நடுவில் உள்ள ஒரு மாலை. அதில் இந்த கலைகள் 64, அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குனருமான தமயந்தி அவர்கள். ஓவியமும் ஊறுகாய் போடுவதும் என்ன ஒன்று தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள். ஆனால் பல காரியம் செஞ்சால் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு பொது கருத்து ஒன்று உண்டு. ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத தமயந்தி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் வியந்தது உண்டு. அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது. நமக்கும் கச்சிதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு ஆள் ரொம்ப கச்சிதமாக இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை வரும் அல்லவா? அந்த மரியாதை. இந்த ஓவியர்னு சொல்லிட்டேன்ல, ஒரு 5 வரியில் ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பார்க்குறேன். ஒரு பெரிய நாடு, பெரிய தேவாலயம், அந்த ஒரு ஓவியர், இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில் தமயந்தின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு 60 அடி உயரம் 70 அடி உயரத்தில் இருக்குது. அதிலெல்லாம் அந்த தேவாலயத்தில் பலவிதமான ஓவியங்கள், அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரைகிறான். பல நாட்டு மந்திரிகளும் மன்னர்களும் குவிய போகிறானுங்க. நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடி போய் இந்த ஓவியர் அவங்க பெரிய பெரிய தலைமைச் செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான். அதனால் நடக்கிற காரியமா? எத்தனை பேர் வந்துட்டாங்க, விருந்தாளிகள் வந்துட்டாங்க, பார்த்தே தீரணுங்கிறப்ப இல்லை, ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன், அதை காயறதுக்கு 2 நாள் கழிச்சு வைங்க. எங்கேயா ஓவியம் இருக்குன்னா அந்த மூலையிலன்னு கையை காமிச்சிருக்கான், கண்ணே தெரில. அந்த விதானம்னு சொல்லுவாங்கள்ல, ரூஃபே தெரியலையா, அங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா யாருக்கும் தெரியாத பண்ணவன்னு அந்த ஓவியம் சொன்னால் எனக்கு தெரியும்னு சொன்னான். இதை நான் போகிற போக்கில் சொன்னால் கூட இதை படிக்கும்போது எனக்கு கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணி விட்டது. என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு வவ்வால் கூட அதை பார்த்துருமில்ல, பறந்து போகும்போது அங்கே ஒரு தப்பு இருக்குன்னு அதை திருத்துவேங்கிறது இருக்குல்ல. அதனால் அந்த ஓவியருக்கு தமயந்தினோட பேர் வச்சிடலாம். இந்த இதில் எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோடு பல விஷயங்களில் எனக்கு தொடர்பு ஏற்படும். பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு 2 தொடர்பு. ஒன்று இயக்குனர் தமயந்தி, இன்னொன்று இசையமைப்பாளர் ஜஸ்டின். அதில் ஜஸ்டின் நம்ம சொன்னோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் பார்த்தீங்களா? அதை பின்னால் அந்த பேரை பார்த்துட்டு நான் கரெக்டாக சொல்லுவேன். அதில் அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயுமே தெரிகிற பொழுது நமக்கு குறைந்தபட்சமாக ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம் கிடைக்கும், அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம், எங்கெல்லாம் விலகுகிறோம், ஒருவேளை விலகுவதாக இருந்தால் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நானும் படம் பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன். எனக்கு இதில் ஒரு ஓரமாக அணில் மாதிரின்னெல்லாம் சொல்லிடக்கூடாதோ,
சொல்லுவோமே இப்போ என்ன ஆயிரப்போது எவ்வளவோ சொல்கிறோம். அணில் மாதிரி ஒரு ஓரத்தில் மணலை சுமந்து செல்லும் வாய்ப்பு எனக்கும் கொடுத்ததற்கு இயக்குனருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளருக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி நம்ம எடிட்டர் கேட்டுக்கொண்டதை போல் இந்த மாதிரி சின்ன சின்ன படமாக நல்ல நல்ல படமாக நிறைய வரட்டும். அதற்கு ஜேஎஸ் ஸ்டுடியோஸ் தொடர்ந்து இதில் இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோடய படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கலை. நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை. ஆனா அப்போது ஒரு நாள் இவங்களும் என்னோடய ஃபியான்ஸே எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர். அவங்க 2 பேரும் வந்து கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு. ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ளே நான் அப்படி தான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்கிறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படி அப்படியே கேட்கும் இல்லையா, கண் அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாம்மா இதாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ லிங்கேஷ், அது பாரு அன்றைக்கி அக்கா சொன்னாங்கல்ல, அது மாதிரி பண்ணு கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிவிட்டு என்னை ஒரு கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. ஏய் இப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி, எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள், ரொம்ப எமோஷ்னல் ஒரு சீனு. அப்போது ஸ்வாகதா உன்னோட கண்ணிலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம் ஷீஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி, ஐசாக் டாடி, நாங்கள் பயங்கர சில் buddies. We have had great fun during the shoot. And Justin sir, thank you so much. எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச அளவு பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார், தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்னு எனக்கே நீங்கள் காமிச்சிங்க. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கலை. நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹூஸ் யுவர். ஒரு சின்ன இன்றைக்கி ரொம்ப மெமரபுளாக ஒரு விஷயம் நடந்தது, அது நான் இன்றைக்கி சொல்லி ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனால் அவரை இன்றைக்கி தான் தடவை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இன்றைக்கி வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இன்னி வரலையும் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவா அப்பா என்னோடய அப்பாவும் 2 பேரும் மதுரை தான், நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் மெஜரா கோட்ஸில் போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான்.
ஸோ இது வந்து எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க இவர் வேறு மாதிரி ஜீனியஸ், க்ரியேட்டிவ் ஜீனியஸ். எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார். எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாள்லேருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடனில் காமிப்பார், அவரோட படங்கள் காமிப்பார். அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி, நீ சினிமாவில் போகணுமா, நீ போகலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனால் இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி 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 வளர்த்தாரு. எங்கள் அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி அங்கிளை பார்க்கல. இத்தனை வருஷத்தில் நான் தான் பார்த்துருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸில் படித்த டைமுக்கு அப்புறமா இன்றைக்கி எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷில் இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த இவெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக கிளம்பி ஐ கேம் ஆல் தி வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti Akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க, உங்களோட எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தட்ஸ் ஆல். பை பை. தேங்க்யூ. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி செட் ஆச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க ஏவியில். அது பார்க்காமலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ காதல் கோட்டை படத்தில் அஜித்தும் தேவயானி பார்க்காமலே லவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ பார்க்காமலே ஒரு ப்ராஜெக்டை வந்து கதை கேட்டு அவர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அந்த கதை மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இல்லை? ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜெயஸ் சார் கூட நானும் ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு, இவருக்கு என்ன பெருசாக தெரியும் சினிமா பற்றி அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய பேசினார். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன்லேயே. ஸோ நானும் இப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். காயல் படம் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த டைட்டில். அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அந்த படத்துக்கும் கதைக்கும் அந்த டைட்டிலும் நம்மலாம் தலையை உடச்சிக்குவோம். பழைய படத்துலேருந்து என்ன பாட்டை வச்சு டைட்டில் வைக்கலாம் அப்படின்லாம் யோசிப்போம். பேக் வாட்டர்னு நினைக்கிறேன் இல்லைன்னா, கடல் சார்ந்த இடமும். அது இல்லாமல் அந்த கடல் சார்ந்த இடம், கடல்லேருந்து பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு நீர்ப்பரப்பு இருக்கும்ல, அதை கூட காயல்னு சொல்லுவாங்க, பேக் வாட்டர் மாதிரி. அது வந்து நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னே ஐயோ காயல்னா இது அர்த்தமா, அப்போ எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாகவும் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரோ இல்லை ஒரு கவிஞரோ தான் இந்த மாதிரி ஒரு டைட்டில் யோசிக்க முடியும். ஸோ அந்த டைட்டில் மட்டும் இல்லை, அந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் நான் தைரியமாக பேசுவேன். இந்த படம் வந்து நிஜமாகவே ஒரு கவிதை மாதிரி இருந்தது. நீங்களும் பார்க்கணும், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தமயந்தி மேம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் வந்து ஹாட்ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ தான் அவங்கள மீட் பண்ணோம். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களோட எழுத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன அரசியல் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக எழுதுவாங்க. நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்க டைரக்ஷன் பண்ணது தான். எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவங்க வந்து முக்கியமான இடத்துல அவங்க இருக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஸோ அதாவது கமர்ஷியல் படங்களும் நிறைய பண்ணணும், முன்னணி இடத்துல அவங்க வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனுவல் மேமோட மலையாள படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. எனக்கு தெரிஞ்ச அயலிக்கு முன்னாடிலாம் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. லிங்கேஷ் அவரும் தெரியும், பரியர் பெருமாளில் பார்த்துருப்பீங்க, மிரட்டியிருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து கேமராமேன் கார்த்திக், நீங்களே விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அவரோட ஒர்க் பிடிக்கும், அவரையும் தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களும் வேறு லெவல் போயிடுவீங்க, என்னோடய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நிஜமாகவே இதெல்லாம் மேடைக்காக சொல்லலை, நீங்களே பாட்டு கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருந்தது. திருச்சிட்டம்பலத்தில் தேன்மொழி சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதை விட இந்த பாட்டு ஹிட் ஆகணும்னு நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். எடிட்டரும் இதில், ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அதை திரும்ப ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்காகவே வந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னோட சின்ன வேண்டுகோள் அது. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. என்னென்னா எல்லாரும் ரொம்ப அழகாக, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவுமே அதை சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா இது நான் கேட்குற தமிழ் இல்லையே, வேறு மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களே, ரொம்ப போய்ட்டிக்காக ரொம்ப அழகாக எல்லாரும் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே எல்லாரும் பேசுனதுக்கு கண்ணு படாமல் இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினச்சிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்கே நாங்களே சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமாக நல்ல கண்டென்ட்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் வந்து தமயந்தி இது எப்போ பண்ணுறதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம டேட் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்தில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் வந்து சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டாக மைண்டில் வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்தியை தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சி, இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினாக என் உள்ளேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச அவரோட லைஃப் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பார்க்குற விதமாகட்டும், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷனில் பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் இன்றைக்கி தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். ஃபோனில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் பேசுனது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்ணுறதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பற்றி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே, ஆக்டர்ஸ் ஸ்வாகதா, ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லோரும் ரொம்ப நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுன்னு. அந்த வீட்டில் அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்டிலே வாழ்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக மியூச்சுவலாக அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, என்ன சொல்கிறது, ஆக்டிவாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது. பிகாஸ் அங்கே ஃபுல்லாக அங்கே சார்ஜ்டாக எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்னதே நான் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ், இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்தில். அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கள்லாம் எவ்வளோ குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்கே மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸாக இருந்தாலும் ராஜேஷ் சார் அண்ட் தமயந்தி மேம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்போ தான் பாட்டு நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்போ நான் இது முன்னாடி ரீல் பண்ணலேன்னு இப்போ தான் யோசித்தது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷ்னலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
அந்த மியூசிக்கில் அந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்கள் எல்லோரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தது என்னோட கரியரில் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சுது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்கள் ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இருக்கும் எங்கள் கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறையா ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா ரொம்ப நல்லா அழகாக பேசுகிறீங்க. தேங்க்யூ. அண்ட் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க. சேர் போட்டு கொடுங்க கூட. வாட் இஸ் திஸ்? தேங்க்யூ. முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லோரும் வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு சோஷியல் காஸ் கமிட் ஆகிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் இது. அதனால் இது பண்ணதில் எனக்கு ரொம்ப இதில் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஸ்பெஷலி மீடியாவோட சப்போர்ட்டு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா சப்போர்ட்டு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் மேலே வர முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இன்னும் இதை பற்றி நல்லா பாசிட்டிவாக நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து யோசிச்சு பாருங்களேன், பீச் ஓரமாகவே போச்சு. அப்படியே நம்ம வந்து எங்கன்னா பிக்னிக் போனோம், டூர் போனோம் அப்படின்னு யோசிச்சோம்னா பீச்சு அந்த மாதிரி இடங்கள் தான் யோசிப்போம். அந்த மாதிரி இடங்களாகவே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல்லாகவே இந்த படம் ஃபுல்லாகவே அப்படியே ட்ராவல் பண்ணியே தான் எடுத்தோம். பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி, அந்த மாதிரி காரைக்கால், அந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அங்கே எல்லாமே வந்து எங்கள் தமயந்தி மேம் வந்து எங்களுக்கு வந்து லோக்கல் கார்டியன். அவங்க வந்து ஃபுல்லாக நாங்கள் எப்போ சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும் எல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க எங்களை. ஃபுல் டேக்கிங் கேர். டீச்சர் மாதிரி அவங்க. தேங்க்யூ மேம். Jason, thank you sir. Thank you for giving such a beautiful project. இப்போ இருக்கிற சோஷியல் சிச்சுவேஷன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது. அவரோட மிகப்பெரிய கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது அவருக்கு. அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது. தமயந்தியாக்காக தான் என்னை எப்படி அடித்து இந்த படத்தில் கொண்டு நடிக்க வச்சாலும் அதே போல் அடித்து இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வா மோனை அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் அவர் மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார். மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம். அவரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு. பட்டு ஒரு மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் கேட்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும், காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் இல்லை வாங்க ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க. ஐயோ அவங்க இவங்க ஆங்கர் கூட வருவீங்களா சார்? நீங்களே அவர் வர சொல்லுங்க. நிவாஸ் வாங்க. பாடகர் நிவாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலாக நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது ஐயோ இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க படத்தில் நம்ம நடிக்கிறோமான்ற மாதிரி எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோ செம்மையான ஒரு பாட்டு. அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டாக அக்கா வச்சுருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்போ வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல பெண் தோழிகள் நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தால் அந்த உலகம் வேறு, அவங்களுக்கு இது புரியும். அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தார்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த உலகம் வேறு. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோட சந்தோஷமும் வேறு. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன்.
நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார். அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள். அந்த நாங்கள் பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூ தூவணும். சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூ தூவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்லேயே சார் வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்றைக்கும் அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாரித்து வச்சுருக்காங்க சினிமாவில். அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் எங்கள் எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு. அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி. நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசின அளவு கூட, அனுமோல் பேசின அளவு கூட நான் ஜேசு சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமா என்னும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது, ஆஸ் யூஷுவல். இப்போ நான் ஒரு அப்போ தான் ஒரு ஹீரோவாக 2-3 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸ்லேருந்து என்ன லிங்கேஷ் பண்ணலான்னு போது, சார் த்ரோ ஆன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெடியூலில் போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னும் போது அந்த ஒரு வார்த்தை, லிங்கேஷ் போகலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளோதான், நானும் அவரும் பேசுனது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம், இப்போ தான் பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகள் அதை தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யார் படித்தாலும் பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை மேலே. அந்த கதையை படித்ததுக்கப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில் இருந்துச்சு. மேபி அதுதான் வந்து ஜெயசு சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக்காக இருந்துச்சு. ஒரு தமிழில் படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படித்தா எப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையாக இருந்திருக்கும். ஸோ காயல் பற்றி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன். காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சிது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இவங்க ஆக்சுவலாக எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா, உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், ஓகே நம்மளுக்கு பயங்கரமாக ஹீரோவை போட போகிறாங்க போல நினச்சோமான பாட்டில் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. என் வீட்டுக்கு போனால் சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஹீரோ ஆனால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, சுவாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக், எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை நாங்கள் நடித்தோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தமயந்தியாக்கெல்லாம் எனக்கு யாருன்னே அப்போ தெரியாது. கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலாக பயங்கர ஆக்டிவாக அவர் இப்படி நிற்கவே மாட்டார், அப்படி நடந்துக்கிட்டே இருப்பார்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே. ஆக்டிவாக அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிற்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆகிடுவான். தம்பி விட்றா பார்த்துல, அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேட்குற லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையாக ஃப்ரேம் வச்சுருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செம கோவம் வந்து, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான், ஏடா இவ்வளோ சூப்பராக இருக்குது, அதானே அப்படி தான் சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோட்னு ஒரு படம், முதல் படம், அதில் தான் 2 பேரும் ஒர்க் பண்ணோம். அதில் கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ப்ரொடியூசர் என்ன நம்பி தான் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க, பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னது, இவ்வளோ தானே காசு இருக்குது கார்த்தி, என்ன பண்ணலாம், நான் பார்த்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திக்கு. அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாமல், அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிவிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ பொய்ட்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் பொய்ட்டிக்காக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம்
ஆமாம் கை தட்டுங்க ப்ளீஸ் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க. கண்டிப்பாக 100% படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலாக இருக்குன்னா அப்போ நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல. அது படமாகனா வந்துட்டு ஒரு 2-2.25 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் ரொம்ப நைஸாக சொல்லுவோம், சார் எப்படி அது சார் நம்ம பார்த்தல விடுங்கத்தில் அப்படின்னுவார். ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல், அந்த அந்த பொய்டிக் குறையாமல், அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே. அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமைந்தாக்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமோல் நடித்தாங்க தம்பி, பிரிச்சுட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமாம் எனக்கு ஒரு சீனி அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, இதை மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்னுவேன். பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளாக அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதா கூட 10 அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்கணும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவரை பார்த்துருப்போம். ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலாக அவர் வேறு எங்கேயுமே அவர் இருக்க முடியாது. எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர். ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய ரொம்ப நேரம் நைட்டு ஷூட்டு தான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப செம்ம ஜாலியாக 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சீனை தாண்டி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்தில் கிடச்சார். இறுதியாக இயக்குனர் பற்றி, ஏன்னா என்னோடய லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா தெரியல, பட் பேசிடுறேன் நான். என்னோடய லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான். அம்மா கூட பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க, அப்புறம் மாமாவோட ஒய்ஃப் மாமி, அப்புறம் 2 அக்கா எனக்கு, அப்புறம் பெண் தோழிகள் அதிகம் எனக்கு, அப்புறம் ஆங்கராக இருந்தேன், பெண் ரசிகைகள் அதிகம். அந்த உலகத்தை விட்டுட்டு நான் அப்புறம் வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறைய என்னோட அம்மா வந்துட்டு ஒரு ஜோன், ரொம்ப பயங்கரமான அடமன் டைப். அவங்க நினைக்கிறது நடக்கணும், அது யாராக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு டைப் அவங்கள நான் ஹேண்டில் பண்ணணும். முடியுமா இல்லையான்னு தெரியல. அது என்னோட பெரிய அக்கா ஒரு டைப், மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுப்பாங்க, ஆனால் நான் புரிஞ்சுக்கணும் அதை. என் சின்னக்கா வந்து ஒரு டைப்பு, அவங்க எப்படின்னா டக்குன்னு பேசிடுவாங்க, நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும். இப்போ என்னோடய அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க 2 பேர், அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப்பு. அவங்க எப்படின்னா ரொம்ப அன்பான அந்த அன்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன சித்தி இருப்பாங்களே, அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு, பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு டைப்பு. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இப்படி அப்புறம் என் மனைவி பற்றி முதல்ல இப்போ தான் நான் பேசுகிறேன். என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலாக எதையுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் புரிஞ்சு அதை பண்ணணும். இப்படி பல பெண்களை வந்துட்டு என் வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ணவே முடியாது. இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்க மேலே அன்பு வைக்கிறது, இவங்க கூட சண்டை போடுறது, இவங்க கூட பேசுறது, இவங்களை புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். அந்த வரிசையில் எனக்கு தமயந்தி அக்கா வந்து சேர்ந்துட்டாங்க. நான் சொன்னல எங்கள் அம்மாவோட தங்கச்சி, தங்கச்சி, அவங்க பேர் தமயந்தி. நான் அப்படி தான் பார்த்துட்டேன் அவங்க டக்குன்னு. அந்த பேரை கேட்டவுடனே எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம இந்த பேர் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க, நான் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை எனக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த நேமும், அவங்க என்னை வந்து முதல் நாள் பார்த்து முதல் நாள் நாங்கள் 2 பேரும் பார்க்கும்பொழுதே அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது என்கிட்ட, தம்பி இது பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க, நான் போய் வாய்ப்பு கேட்பேன். இப்படி தான் நடந்திருக்கு லைஃப்பில். ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு கதையை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் தம்பி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் அன்றைக்கி ஈவினிங்கே அக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னியாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டிலாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு என்ன நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த படம் முடிவுக்கு நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் கேட்குற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லிடணும், நான் சொல்லிடுறேன். நான் படம் ஏறக்குறைய ஒரு 20-25 நாள் போகும்போது காயல் பார்த்தா தெரியும், அதில் வந்து ஒரு 70-80% வந்து தமயந்தி அக்கா லைஃப்பில் நடந்த கதை தான். அப்போ நான் கதையை படித்த உடனே இந்த படத்தில் நான் வேறு நடிக்கிறேன்ல, ஹீரோவை நடிக்கிறேன். அப்போது அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமயந்தி அக்கா கண்டிப்பாக இருக்காங்க. ஒரு சுவாகதா கேரக்டர்லையோ இல்லை காயத்ரி கேரக்டர்லையோ தமயந்தி அக்கா கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறது. அப்போ நான் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே, சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை முடித்தோடனே இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்கிறாங்க, இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15-20 நாளாக போகுது. நம்ம பாண்டிச்சேரியில் ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். எனக்கு கேட்கலாமா வேணாவா. அப்போ நான் ஒரு சில நேரத்தில் கேட்பேன்,
இது உண்மையாலுமே உங்கள் லைஃப்பில் நடந்துச்சாண்ணா, விடுங்க தம்பி அப்புறம் பார்த்துலான்னுவாங்க. எனக்கு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படியே கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளாக. இப்போது இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழில் அப்போ சரி நீங்கள் தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு, இப்போ என் கதாபாத்திரம் யார் அப்படின்னா, அவன் வருவான், அவன் 2 நாள் கழிச்சு வருவான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னோடனே இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ச்சே என்னடா இது, ஒருத்தன் இவ்வளோ பயங்கரமாக லைஃப்குள்ளே இருந்திருக்கான் தமயந்தி அக்கா லைஃப்பில், இந்த கதைக்குள்ளே ஒரு ஹீரோவாக அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ என் கதாபாத்திரம் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க்கா அவர், அந்த தமிழ் யார் தாங்க்கா போது 2வது நாள் ஒரு 25-30வது நாள் வராது ஆனந்த் சார் எழுந்துருங்க சார் எழுந்துருங்க. எனக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரை பார்த்தோன்னே பயங்கர மரியாதை வந்துருச்சு. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர் ஆக்சுவலாக, நான் தான் ஆனந்த் சார். நான் என் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே என்ன மேலே ஒரு பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சிது. கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது நான் ரொம்ப பயங்கர ப்ரைடாக இருக்கேன். சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ஒரு ரொம்ப அழகான ஆணாக நான் இருக்கேன் அந்த படத்தில். அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் படைக்கும்போது ஒரு ஆண்களை குற்றம் சொல்ல முடியும், அவங்க விமர்சனம் செய்வாங்க, சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க, அப்படி தானே இருக்கும். இந்த படைப்பு அது கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோட படைப்பில் ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இந்த படம் ஒத்துக்கின்ற காரணம் கேட்டது, என்னங்க அதில் ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா, அதான் தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமயந்தி அக்காவுக்கு சொல்லணும். இப்படி ஒரு பெண் பார்வையில் ஒரு ஆண்கள் அழகாக இருக்கிற விஷயம் ஒன்று வருது இல்லை, அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்காகவே நாமெல்லாம் போய் படம் பார்க்கணும். எல்லா ஆண்களும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி, சிறப்பு விருந்தங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் எப்படி ரெடி ஆகுறீங்கன்னு தெரியல. வாழ்த்துக்கள். நரம்பு புடைக்க கழுத்து இருக்கிற மாதிரி படம் பண்ணுறோம். அடுத்து பண்ணுறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் மிகவும் மதிக்கிற நேசிக்கிற நமது ஓவியர், கலை பொக்கிஷம் மருது சார் இருக்கக்கூடிய மேடையில் நிறைய தெரிந்த முகங்கள், நிறைய தெரிந்த நண்பர்கள், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்குறேன். கடல் ரொம்ப எப்போவுமே அழகு. கடல் நம்ம எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் கடலை பார்த்தா போதும், நமக்கு கடல் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்துடும். பொதுவாகவே ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு படத்துக்கான பிஸ்னஸ் பர்பஸுக்காக தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு வழக்கமான ஒரு எமோஷ்னல் ஈவெண்ட்டாக மாறிடும். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சமீப காலங்களாக நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னா போராட்டங்கள் ஆக்சுவலி சினிமா தானே பண்ணுறோம். நம்ம ஒன்றும் சமூகமில் பெரிய மாற்றங்களை நம்ம சினிமா உருவாக்கிடாது. அப்படி உருவாக்குறதா இருந்தால் கருப்பு விலை காலகட்டங்களே சினிமா உருவாக்கியிருக்கணும். ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள்ங்கிறது கடல் சார்ந்த படங்கிறதுனால நான் சொல்கிறேன். கடலில் எத்தனை கொடுங்காற்று, எத்தனை திமிங்கலத்தை, எத்தனை புயலை சந்திக்கிறோங்கிறது விஷயம் இல்லை, கப்பலை கரையில் கொண்டு சேர்க்குறோமாங்கிறது தான் விஷயம். ஸோ அந்த வகையில் காயல் மிக அழகான முறையில் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ரிலீஸுக்கு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றி தானா, அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். அந்த வகையில் ஜேசு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்க்காத ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. நாங்கள்லாம் எல்லா நேரமும் ப்ரொடியூசரை பார்த்துட்டே இருக்கணும். மருது சார் சிரிக்கிறாரு. மருது சாருக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்குது. என்னுடைய முதல் படத்துக்கு மருது சார் ஆர்ட் டைரக்டராக பண்ண வேண்டியது பண்ணார். அது இப்போவும் நான் மருது சாரை மிஸ் பண்ணதுக்கு நான் எப்போவுமே வருத்தப்படுற ஒரு விஷயம். பட் அது ஒரு நல்லது நடந்தது. என்னென்னா ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி, தங்கலான் வரைக்கும் ஒரு 80 படம் பண்ண மூர்த்தி அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் அப்படி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் சினிமா நம்ம பார்க்கும்போது ஒரு டைரக்டருடைய ஒரு ஆர்ட் ஃபார்மாக நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு ப்ரொடியூசர்ஸோடைய ஃபார்ம் தான். ப்ரொடியூசர்ஸ் அனுமதிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல படம் உருவாகும். இப்போ நம்ம எல்லா காலகட்டத்திலையும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம், நல்ல படம். ஆனால் ஆக்சுவலி 2 எக்ஸ்ட்ரீம். இப்போ கிரியேட்டிவ் பீப்புள் மணிப்பூரில் இருந்தோம்னா
பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து மயிலாப்பூரில் இருப்பாங்க. ரியல் மணிப்பூர்னு ரியல் மயிலாப்பூராகவே தான் இருக்கும் அது. ஸோ இங்கே என்ன தான் எத்தனை தான் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படங்கள் வந்தாலும், அது எத்தனை படங்கள் ஜெயித்தாலும், பிரதர் அது ஒரு விதிவிலக்கு பிரதர், அதை விடுங்க. கமர்ஷியலாக ஒரு படம் சொல்லுங்கள் பிரதர். ஜெயிக்கிற எல்லா படமே கமர்ஷியல் படம் தான். ஆனால் இங்கே என்னென்னா அப்படி அதுக்கான விஷயம் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா காயல்னு டைட்டில் வச்சு எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கம்பு, அருவாள், கத்தி, துப்பாக்கி இல்லாத ஒரு போஸ்டராக இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் சினிமாவில் அப்படி ஒரு போஸ்டரு வந்து ரொம்ப பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் வந்து. ஸோ இப்படி ஒரு போஸ்டரை நீங்கள் டிசைன் பண்ணி காயல் டைட்டில் வைக்கும்போது ரியல் போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அது வேறு வழி இல்லை, நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதே நான் ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். காயல் நான் வந்து முன்னாடி பார்த்தேன், ஃபஸ்ட்டு வெர்ஷன் இல்லையா தமேந்தி, ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமேந்தி பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமேந்தியோடைய வெற்றியை நான் வந்து ஒரு நல்ல நண்பனாக நான் எப்போவுமே விரும்புவேன். ஏன்னா தமேந்தி எல்லாரும் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பாளி. விழித்திரு படத்தில் வந்து நான் ஒரு ரேடியோ ஜாக்கி போர்ஷன், இதே ரேடியோ சிட்டி தான் கதைக்களமாக வரும். அதில் வந்து அபிநயா இருக்காங்க இல்லையா, நாடோடிகள் அபிநயா, அவங்களால பேசவும் முடியாது, காது கேட்கவும் முடியாது. அப்போ அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி ரோல் பண்ணியிருந்தாங்க படத்தில் வந்து. ஸோ அந்த ஒரு ரேடியோ ஜாக்கி ரோல் வரும்போது அந்த போர்ஷன் எழுதணும் அப்படிங்கும்போது தமேந்தி வந்து இப்போ ரேடியோவில் இருந்ததுனால தமேந்தியை கூப்பிட்டு எழுத சொன்னேன். விழித்திரையில் வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ வந்து அவங்க ரொம்ப அழகாக அதை எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப நிறைய மூமெண்ட்ஸில் அதில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. திடீர்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது மீரா நான் ஒரு பாட்டு எழுதிட்டுமான்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா படத்தில் வந்து அப்போ விழித்திரையில் பாட்டே கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியும் வந்து அது ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற ஒரு படம் வந்து. ஸோ அதில் பாடலே இருக்காது. அப்படிங்கும்போது இல்லை தமேந்திக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸ்மெண்ட் தான் அந்த படம். அது ஜிவி பிரகாஷ்குமாரும் என்எஸ்கே ரம்யாவும் பண்ணாங்க. ரொம்ப அழகான ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு, வெள்ளை இரவே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த பல்லவி அவங்க வெள்ளை இரவேன்னு ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த வெளித்திருடைய ஃபஸ்ட்டு டைட்டிலே வெந்நீர் இரவு தான் வந்து. ஸோ அதை ரொம்ப அழகாக அவங்க கேட்ச் பண்ணி அதை எழுதுனாங்க. கொஞ்சம் கேட்குறது தான் வந்து. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடலாசிரியர். தொடர்ந்து ஒரு 50 படங்கள் வரைக்கும் எழுதிட்டாங்க. ஸோ தமேந்தியை ஒரு பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தினதில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து சினிமாவில் நமக்கு எக்ஸ்டாப்ளிஷ்டான ஒரு குதிரை மேலே ஏறி ஓடுறது வந்து, அதுவும் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸுங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு புதிய ஆட்களை வந்து ஒரு வாய்ப்பாக நம்ம உருவாக்கும் போது அதுக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்புனா, இவங்க ஜெயிச்சிடணும், இவங்க அந்த இடத்த வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம எப்போவுமே ஒரு விதையை ஊனி அதுக்கு தண்ணியை வார்க்கும்போது அது ஒரு நல்ல செடியாக முளைச்சி காய் காய்ச்சி ஒரு மரமாக அது முளைச்சிடணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். அவர் எல்லாத்தையும் தாண்டி அது மரமாக முளைச்ச பிறகு அது நமக்கு நிழல் தரணுங்கிறத விரும்புவோம் வந்து. ஆனால் சினிமாவுடைய சாபம் என்னென்னா, செடியாக முளைச்சி விழுது விட்டு ஆலமரமாக மாறிடும், ஆனால் நிழல் தராது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து குரானில் ஒரு வாசகம் உண்டு, நன்றி இல்லாத மனிதர்கள் ஆடை இல்லாத மனிதன் அப்படின்னு. ஆனால் சினிமாவில் அதை ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் வந்து. ஸோ அப்போ இன்னொரு புதியவர்கள் என்ன அறிமுகப்படுத்தும் போது இன்னொரு விஷயம் இப்படிலாம் நம்ம நிழல் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். நிழல்லாம் என்ன, அவங்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னு. ஆனால் தமேந்தி பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப எத்தனையோ பேரை நான் வந்து இந்த 3 படத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறோம். தமேந்தி அதில் ரொம்ப ஸ்பெஷல். தொடர்ந்து நம்ம கூச்சப்படுற அளவு நன்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஐயோ தமேந்தி சொல்லாதீங்க, ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு வந்து. நன்றி நவிழ்தல், நன்றி சூழ்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம் வந்து. அது தமேந்திக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தான் காயல் மாதிரி ஒரு படம் வரும் வந்து. ஸோ அதை ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்கிறாங்க. நடித்தவங்க அனுமோல் மேடம், அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸ். நான் மலையாளம் டைரக்டர் லோகிதாஸ் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து சின்ன வயசுலேருந்து உங்களுடைய ஆக்டிங்லாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ அவர் ஜேசுவை மலையாளத்துக்கு கூப்பிட்றீங்க. அவர் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இங்கே தான் தேவை இருக்குது. அங்கே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயே படம் பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். அப்புறம் லிங்கேஷ் தொடர்ந்து ஒரு நல்ல நடிகர், எஃபர்ட் நிறைய போடக்கூடிய ஒரு நடிகர். நீங்கள் நல்ல அழகான ஒரு சுவாகதா, ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. ஆமாம் ஐசக் சார், நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. இந்த விழாவின் நாயகர் ஜஸ்டின் கெனன்யா சொல்லிட்டேன் நான் கரெக்டாக? சரி, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஏன்னா வந்து
அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தேன்மொழி பாட்டு. டெஃபினெட்லி அது ஒரு பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எடிட்டர் பிரவீன், பர்சனலாக அவர் எனக்கு தெரியும். லால் சலாம்லாம் பண்ணியிருக்கார். லால் சலாம் மாதிரி ஒரு பெரிய படம்லாம் பண்ண ஒரு எடிட்டர். நம்ம ரமேஷ் வைத்தியா, ஆமாம், ஒரு பெரிய நட்சத்திர நடிகராகவும் உருவாகிட்டு இருக்காரு. ஸோ பாடகர் நிவாஸ், நிறைய காயல் பற்றி பேசலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இன்றைக்கி சமகாலத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி சமகாலத்தில் அது எப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியா மாதிரி ஒரு சமூக சூழலில். அதை அவங்க தொட்டு ரொம்ப அழகாக படம் பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக காட்டின சினிமாட்டோகிராஃபர். நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு படம் பார்த்த உடனே நான் கேட்டேன், யார் சினிமாட்டோகிராஃபர் தான் கேட்டேன் அவன்கிட்ட. நல்ல பெரிய கேமராமேனாக வருவீங்க, ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேமும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஓவியம் மாதிரி பண்ணியிருந்தீங்க. படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் தாண்டி இப்போ பத்திரிகைகள், சின்ன படங்களை எப்போவுமே கூட நின்றுருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு சின்ன படம் தேட்டருக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயந்தான். அந்த மாதிரியான காலகட்டங்களில் பத்திரிகை ஊடகங்கள் தான் சின்ன படங்களுக்கு எப்போவுமே துணையாக இருந்திருக்கு. தமயந்தி மாதிரி பெண் இயக்குனர், சாரி அப்படி சொல்லக்கூடாது, இயக்குனரில் பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி கவிதா கூட சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது, இயக்குனர் தான் வந்து, அது என்ன பெண் இயக்குனர் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் பெண் இயக்குனர் சொல்ல வேண்டிய சில தேவையும் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆணாதிக்கமான ஒரு சமூகம். இந்த சமூகத்துக்குள்ளார ஒரு பெண் வந்து தன்னோட இடத்த பிடிச்சி போராடி இங்கே நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பயங்கரமான விஷயம். அதனால் நம்ம வந்து பெண் இயக்குனர்களை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம பார்க்கணும். பெண் இயக்குனர்கள் படம் பண்ண வரும்போது காயல் மாதிரியான படங்கள் வரும். வாழ்க்கையை ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய படங்கள் வரும். தமயந்தி தொடர்ந்து நிறைய படங்கள் செஞ்சு நிறைய ஜெயிக்கிறதுன்னு அதெல்லாம் அந்த சொல்லவே கூடாது. தொடர்ந்து படங்கள் பண்ணுங்கள். ஜெய ஸ்டுடியோஸ், ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து புத்தகங்களுக்கு பின்னணியிலேருந்து பேசுகிறது இருக்குல்ல, தமிழ் சினிமாவில் காண கிடைக்காத ஒரு காட்சி. ஸோ நீங்கள் நல்ல ஒரு வாசிப்பாளருங்கிறது தெரியுது. நல்ல ரசனையான படங்களை செய்யுங்க. ஒரு எப்போவுமே வந்து தமிழில் நல்ல சினிமா எடுப்பது என்பது ஒரு ஒரு புதிய காட்டை வந்து வெட்டி உடைச்சி திறந்து போகிற மாதிரி தான். இருக்கிற பாதையில் ஒரு ஹைவேல ஈஸியாக ட்ராவல் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு புதிய தடத்தை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் நீங்கள் அதை முதல் படத்திலே செஞ்சுருக்கீங்கிறதுனால நிச்சயமாக அந்த இயற்கை உங்களோட துணை புரியும். தொடர்ந்து நிறைய படங்களை செய்யுங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லோரும் துணை நில்லுங்கள். ஆடியோ ஃபங்க்ஷன் கூலி டிவியில் இப்போ ஒளிபரப்பாயிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 கோடி சம்பாதிச்சு பிஸ்னஸில், டேபிள் பிஸ்னஸ்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு முன்னாடி, கடலுக்கு முன்னாடி இருக்க ஒரு காயல் ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்குது. என்னென்ன மிக முக்கியமாக வந்து நான் தமயந்தி அவர்களுடைய இயக்குனர் தமயந்தி வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் இயக்குனராக மட்டும் நான் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர். திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து நிறைய சிறுகதைகள், கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி அதற்கு பிறகு திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக அங்கேயும் வந்து தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து இத்தனை ஒரு 10-20 காலம் தொடர்ந்து வந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய பாராட்டு. உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம் வந்து உண்மையிலே. ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும், அவங்களுடைய இலக்கிய உலகத்திலையும் சரி, எழுத்து உலகத்திலையும் சரி, பத்திரிகை உலகத்திலையும் சரி, இந்த திரைப்பட உலகத்திலையும் அவங்கள நான் பார்த்துட்டு வர்றேன். கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் இருந்த அவங்களே வந்து ஒரு அதை சொன்ன இதில் ஒரு கதை இது ஒரு பார்ட்னா இன்னொரு பார்ட்டுன்னு சொல்லலாம்.
அவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழந்தி அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளவு சாதாரண நிகழ்ச்சி இல்லை. அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு அதுக்கு நீங்கள் உத்வேகம் பாராட்டும், நீங்கள் வந்து தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்து இசையமைப்பாளர் வந்து ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஜஸ்டின் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்கார், ஜஸ்டின் பிரபாகரன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2-3 ஜஸ்டின்கள் இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஜஸ்டின் வந்து உங்கள் பேர் வந்து எனக்கு அவர் மீரா தெளிவாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறார். கனன்யா. வாழ்த்துக்கள் கனன்யா. உங்களுடைய பேர் வந்து சரித்திரத்தில் இடம்பெறட்டும். நன்றி. என்னுடைய நண்பன் சிறப்பாக பேசுகிற ரமேஷ் வைத்தியா வந்து இதில் பாட்டு எழுதியிருக்கா. அப்படி ரமேஷ் வைத்தியா வந்து உண்மையிலே வந்து நடிகனாக வந்து போயிருந்தா இன்னும் ஒரு படம் நடிச்சிருக்காரு. உண்மையில வருங்காலத்தில் நீ சிறந்த நடிகனா எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது. பெரிய நடிகராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா வந்து அதுமாதிரி படத்தில் நடிச்சிருந்த தம்பி வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எல்லா வெற்றி படங்கள்லையும் இருப்பார். ஆனால் நிச்சயம் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்ல கதாநாயகனாக உருவாகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து அனுமல் தான். ஏன்னா அவங்கள வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஸ்டார் வந்து. ஆனால் அவங்க கண்ணு வந்து படத்தில் பார்க்கும்போது விட இங்கே பார்த்தா சாதாரணமாக நேராக பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. படத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் வந்து இங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில். சர்வசாதாரண வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. யார் ஒன்றும் தெரியல எனக்கு. நாங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து மலையாளத்தில் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து டைட்டிலில் பார்த்தோம் அனுமல்னு பார்த்தோம். அவங்களுக்கு இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க, நிறைய பேர் வந்துருக்காங்க. அப்புறம் உங்கள் நடிகை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. ரொம்ப எல்லாத்துலையும் சிறப்பாக மிக அருமையான பாடல்கள் பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குரல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். சகோதரர் வந்து பல படங்களில் வில்லனாக பார்த்து வந்து இதில் அவர் அழகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்தோட இங்கே நான் மிகவும் பாராட்டுறது ஜேஎஸ்டிஎஸ் தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து தொடர்ந்து இங்கே நிறைய படம் இருக்குன்னு. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை, இது மாதிரி எழுத்தாளர்களை, நல்ல இயக்குநர்களை உருவாக்கணும். உண்மையிலே நான் வந்து இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நானும் ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குனராக ஆகிறதால நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தோட மிகச்சிறந்தது அப்படின்னு நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். அது உண்மையும் கூட. ஏன்னா எழுத்தாளர் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னுமா பார்க்குறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியாக இருக்கான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாறை சொல்கிறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்கிறான். ஒரு எழுத்தாளர் தான் எதிர்காலத்தை உருவாக்குறான். எழுத்தாளர் உருவாக்குற சொல் தான் எதிர்காலத்தில் விதையாக மாறுது. அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான். அவன் தான் கடந்தகளை அவன் இல்லைன்னா வரலாறே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்க பாடல் செயல்கள் இல்லைன்னா இன்னைக்கு வரலாறே இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து தான் இந்த உலகத்தில் எல்லா தொழிலாளர்களும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்து தான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதனால தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தேன், கர்வமாக இருந்தேன். இயக்குனராக தான் எழுத்தாளர் தான் பெரிய ஆளாக இருந்தேன். ஆனால் என்னோட முதல் படம் இயக்குறப்போ தான் தெரிஞ்சது எல்லாரோட பெரிய ஆள் வந்து இயக்குனர் தான். கடவுளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை வெளியே கொண்டு வரதுக்கு சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட சிரமமான விஷயம் நீங்கள் ஒரு எழுத்தாளராக, நீங்கள் ஒரு இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே கூட நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக நிர்வகிச்சிடலாம். ஒரு படத்தை மட்டும் இயக்கிக்கிட்டிங்கன்னா இன்றைய சூழலில், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுவும் முதல் பட இயக்குனருக்கு ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனால் முதல் பட இயக்குனர் வந்து உங்களை நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஏன்னா அதுவும் குறிப்பாக எழுத்தாளருக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எழுதுறவர் ஆனால் இயக்குனர் தெரியாது அப்படின்வாங்க. சுற்றி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
எழுத்தாளர் ஒரு இயக்குனர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்து முதற்கொண்டு கதையை சொல்கிறதுலேருந்து முதற்கொண்டு நீங்கள் நடிப்புத்துறையில் சொல்கிறது கொண்டு தொழில்நுட்ப இயக்குனர் வேலை வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தையோட என்ன விஷயம் தெரியுங்களா, எழுத்தாளனாக இருந்தால் நீங்கள் இந்த எவ்வளோக்கெவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, எவ்வளோ தூரம் எழுத்தாளனா எமோஷனாக இருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் இருந்துட்டு பாருங்கள், எந்த பாதகமும் இல்லை. ஆனால் இயக்குனராக இருக்கிறதா அப்படி இருக்கவே முடியாது. இயக்குனராக தான் நீங்கள் வெளிப்படையாக இருக்க முடியாது, இயக்குனராக தான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, உணர்ச்சியில் வெளிக்காட்ட முடியாது. உணர்ச்சிகள் நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர்த்தி எல்லாத்தையும் அரவணைச்சு சாதகங்களாக உருவாக்கி அதில் வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையின் சிகரமாக இருந்து நீங்கள் கடைசி படத்தில் முடிக்க தான் வந்து ஒரு எழுத்தாளர். அது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு சாத்தியமே கிடையாது. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு முதல் படத்தை இவ்வளோ சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இதில் வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இந்த படத்தை இயக்குனர் தமயந்திக்கு என்னுடைய ஒரு நண்பனாக வந்து நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பல நல்ல படங்கள் உருவாகிறதுக்கு ஒரு விதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை எனக்கு. ஏன்னா எல்லாம் பாதி பேர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க, நண்பர்கள், எல்லாருமே ரொம்ப பொயட்டிக்கானவங்க. ரமேஷ் வைத்தியா அண்ணா இருக்கார், அவர் வந்து பாட்டு எழுதினார்னா அந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகிடும். ஆனால் அவர் எப்பாவது தான் பாட்டு எழுதுவார். ஆனால் அவர் எழுதின எல்லா படமுமே பெரிய ஹிட் ஆகிருக்கு. அவர் இப்போ பெரிய நடிகராகவும் ஆயிருக்காரு. அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜஸ்டின் அவர்களுக்கு, அவர் தான் இந்த விழாவோட நாயகர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் மீரா கதிரவன் அண்ணன் இருக்கார், அவர் அடுத்த ஹபீபியோட சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் மித்ரன் சார் இருக்கார், அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னோட பர்சனலாக எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் அவர். ஏன்னா அவரோட அந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து நான் எப்போல்லாம் ரொம்ப ட்ராமாவாக இருக்கணும் அப்போல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் ஒரு 30 வாட்டி நான் பார்த்துருக்கேன். சார் நீங்கள் எடுத்தது வந்து படம் இல்லை, அது வந்து ஒரு மெடிசன். ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. அப்புறம் மருது சார் வந்து நம்ம காலத்தோட மிக முக்கியமான ஒரு கலைஞர். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவர் கூட ஒரு மேடையை நம்ம பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அஜயன் பாலா அண்ணா இருக்கார். இப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை இது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ரைட்டராக இந்த மேடைக்கு வரல, தமயந்தி அக்காவோட ஒரு முதன்மையான நம்பர் 1 தம்பியாக தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான தம்பிகள் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியிலையும் சரி இலக்கிய உலகத்துலேயும் சரி. அதில் நான் தான் ஃபஸ்ட்டு தம்பியாக எப்போவுமே கூட இருந்துக்கிட்டு இருக்கேன். அக்காவுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடை. என்னன்னா நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக காயல் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்தில் வந்து 5 திணைகள் சொல்லுவோம். அந்த 5 திணைகளில் வந்து நெய்தல் திணைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து சொல்லப்படுது தமிழில். இந்த நெய்தல் திணைக்கு வந்து இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு ஒரு ஆமாம், அதுதான். அப்போது அதை பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த படம் ஃபுல்லாகவே அந்த அந்த கடலும் கடல் சார்ந்த இடங்கள்லையுமே அது நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த பிரிவோட வேதனையும் அந்த தவிப்பும் வந்து படம் ஃபுல்லாக அவ்வளோ அற்புதமாக ஒரு பொயட்டிக்காக வந்து அவங்க கையாண்டிருந்தாங்க. படத்தோட இசையும் அதோட சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் குறிப்பாக வந்து இது படத்தோட வசனங்கள்லாம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. என்னென்னா எனக்கு ஒரு ஜேசு வந்து டேரக்டரை மீட் பண்ணாமல் ஒரு கதை சொல்லாமல் இந்த ப்ராசஸ் எல்லாம், தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக டக்குன்னு எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம படம் பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னென்னா லைக் இந்த கதை வந்து யாரையாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ண வச்சிரும், அந்த மாதிரியான ஒரு கதை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆணவ கொலைகள் பற்றி நிறைய திரைப்படங்களில் பேசியிருக்கோம். அங்கே சாய்ரட் மாதிரி படங்கள் வந்திருக்கு, காதல் படம் வந்திருக்கு. தமிழில் வந்து நிறைய படங்கள் வந்து இந்த விஷயங்களை பேசியிருந்தாலும் இது வரைக்கும் அதை ஒரு பெண் பார்வையிலேருந்து ஒரு பெண்கள் அதில் இயங்கக்கூடிய பெண்களோட பார்வையிலேருந்து இந்த படங்கள் வந்து பேசப்பட்டது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக அது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா தமயந்தி வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு வெறும் எழுத்தாளர் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு சிறந்த ஒரு கலைஞர். அவங்களுடைய கலையில் வந்து எப்போவுமே காதல் இருக்கும், எப்போவுமே நிறைய காதல் இருக்கும்,
கோபம் இருக்கும், அப்புறம் வலி இருக்கும். இந்த 3மே வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க கதையில பார்க்கலாம், அவங்களோட கவிதைகளில் நீங்கள் பார்க்கலாம், அவங்க பாடல் எழுதுனாங்கன்னா அந்த பாடலில் இந்த 3 விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுடைய நாவலில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு அவங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து லைக் ஒரு வெள்ளம் வந்து எப்படி எல்லா பக்கமும் கிடைக்கிற சந்தில எல்லாம் பாஞ்சு போகுமோ, அது மாதிரி எந்த கலை அவங்களுக்கு சாத்தியமாச்சுனாலும் அது வழியாக அந்த காதலையும் அன்பையும் வலியையும் வேதனையையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துலையும் அது வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த கதையை வந்து இதில் நடிச்சிருக்கிற இந்த நடிகர்கள் தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. குறிப்பாக அனுமோல் வந்து எனக்கு அவங்களுடைய மற்ற படங்கள் நான் பார்த்துருக்கேன். அதில் பார்த்த அனுமோலுக்கும் இதில் பார்க்குற அனுமோலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து லைக் இந்த படத்தோட ஒரு பகுதியில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேசவே முடியாத ஒரு பயங்கர ஒரு ட்ராமாக்குள்ளே இருப்பாங்க. ரெண்டையும் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லிங்கேஷ் அவர் வந்து நான் மற்ற படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பயங்கர வில்லனாக இருப்பார். இதில் ரொம்ப சாஃப்டாக ஒரு அழகான சாக்லேட் பாய் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். அப்புறம் அவங்க ஸ்வாகதா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஐசக் சார் நான் வந்து நிஜமாவே ஐயோ இவர் ஏன் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணேன் நான். ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்சுவலாக அவர் தடயம் அந்த படத்துலேயும் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தடயம் அது இல்லை வேற ஒரு அப்போ அவருடைய அந்த நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த ஹோல் படமே வந்து ரொம்ப நல்ல அழகான ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரியான ஒரு படம். நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், விமர்சகர்கள் நிச்சயமாக அதுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒரு நல்ல ஒரு திரைப்படம். ஊடக நண்பர்கள் நிச்சயமாக இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து. அப்புறம் ஜேசு அவரு என்னுடைய நண்பர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் கிட்ட ஒரு 3 பேர், இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேறு வேறு தளத்தில் நான் ஒன்றா எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். வந்து ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு பகுதியில் பார்த்த 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, தமயந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில் இதிலேருந்து வார பத்திரிகைகளுக்குள்ளே நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம் மூத்த ஓவியர் ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ளும் அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அந்த அப்படியான ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்கிறேங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற டிராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறு பத்திரிகையில் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் வந்தவங்களும் அதை அடையாளமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி வந்ததில் இது கனெக்ட் ஆனது. அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது இதெல்லாம் வந்து பீப்புள் கவனிச்சுட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுகிறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்பயே நான் வந்து இந்த தமயந்தியை முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகள் சில கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும் சில நேரங்களில். ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேடு நாடுகளில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பித்து கடைசியில் தமயந்தியை ஒரு இயக்குனராக பார்க்குறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலேயும் அந்த காலகட்டத்துலேயும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் தமயந்தியோட கனெக்ஷன் எனக்கு.
அடுத்தது ஸ்வாகதா. அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆட்கள் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட்டு செட்டு. நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து ஸ்வாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கராக ஆயிடுச்சு. சரி, முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜெசு, ப்ரொடியூசர் ஜெசு, அவரையும் வந்து தற்செயலாக தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்கு பாருங்க. அதுதான் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் நாங்கள் பார்க்காமையே சினிமாவில் எல்லாரும் ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே சந்திக்கும் போதே எனக்கு தோணுது அது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இது இவங்க 3 பேரையும் பாராட்டணும்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக படம் நான் பார்த்தேன், எல்லோரும் சொன்னது போல் படம் பார்த்தேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல் நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ளே வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எழுதுவது வேற, நான் அடிக்கடி சொல்வேன். எழுதுறது வேற, எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறது தான் திரைக்கதை. எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்க இமேஜா மாற்ற போறீங்க அதை எழுதுவது தான். கூட வசனம் எல்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் த திங்ஸ் நீங்க சினிமாவில் விஷுவலாக என்ன இருக்க போகுதோ அதை எழுதுறது தான். கதை வந்து ரிட்டனாக இருக்கிறது வேற. ஆக்சுவலாக அந்த வகையில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு தமயந்திக்கு. கூட இந்த படத்தை நான் பார்த்ததோட இங்கே எல்லாரும் இந்த திரைப்படத்தில் இயங்கின எல்லாரும், அதாவது டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலையும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலையும் இருந்துச்சு எனக்கு. அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக கூட ஆகணும். நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இயங்குனீங்கன்னா வேற மாதிரி இயங்கினாலும் அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அண்டர்வே இது ஒரு மூமெண்ட் தான். இந்த வேற வடிவத்தில் நீங்கள் நடிச்சு அப்படி ஒரு மாதிரி கண்டினியூவாக இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு. இந்த எல்லாரும் பேசுனதையும் சினிமாவையும் பார்த்ததில். மற்றபடி நான் இந்த மேடையில் வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவரும் உங்கள் அனைவருடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பட் திருப்பி பேசணும் போது நான் நன்றி மட்டும் சில பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏன் இதை படத்தை எடுத்தேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் வழக்கமாக யோசிக்கிறது என்னென்னா, என்னுடைய உலகம் இயங்குறது 3 விஷயங்களால் நான் நம்புவேன். அது பல பேருக்கும் அதுபடி தான் நான் நம்புகிறேன். என்னென்னா, ஒன்று வந்து குழந்தைகள், 2வது பெண்கள், 3வது இசை. இந்த 3 இல்லைன்னா உலகம் இயங்குமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அதே போல் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உலகத்தில் ரொம்ப பெரிதும் மதிக்கிற ரசிக்கிற 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்கள், சிற்பிகள் இல்லாட்டி ஓவியர்கள், 3வது இசைக்கலைஞர்கள். இந்த 3 பேருக்குமே எப்போதுமே எனக்கு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்குது. நிறைய புத்தகங்களோட படித்து வளர்ந்தேன் நான். பல மேடைகளில் நான் மைக் முன்னாடி நின்று இருக்கேன். ஆனால் இந்த இடமும் இந்த களமும் ரொம்ப புதுசு எனக்கு. முதல் முறையாக இந்த அடையாளம் கொடுத்ததுக்கு இயற்கைக்கும், இறைவனுக்கும், என்னுடைய குடும்பத்திற்கும், என் அண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் மனித நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் இங்கே முன்னாடி பார்க்குறத விட இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் இதுக்கு உதவி செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. குறிப்பாக கார்த்திக் அப்படின்னு எனக்கு முன்ன பின்ன தெரியாத எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக், அவர் வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஹெல்ப் பண்ணார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து வேலு, அவர் என்னுடைய பிரதர்-இன்-லா, அவருக்கும் அவருடைய ப்ரொடக்ஷன் மாதிரி இதுக்கு வேலை பார்த்தார், அவருக்கும் நன்றி. அடுத்து ஜெயகொண்டான், என்னுடைய கோ பிரதர், அவருக்கும் நன்றி. இது போக மித்ரன் சார், அவர் சொன்ன மாதிரி இவங்க தமயந்தி மேடம் வந்து யாரை நம்ம பூஜைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு அவங்க சொன்னாங்க மித்ரன் சார்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி திருச்சிற்றம்பலம் நான் உங்ககிட்ட பேசும்போதே சொல்லியிருந்தேன். திருச்சிற்றம்பலம் அவர் அதிஷா சொன்ன மாதிரி என்னோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படைப்பு சார். அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அது நீங்கள் உடனே தொடர்ந்து அவர் எங்களோடயே நின்றுட்டு இருந்தார், லிங்கேஷ் சொன்ன மாதிரி. அதற்கு மிகப்பெரிய நன்றி சார். மருது சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஓவியர்கள் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப நெருக்கமாகிடும். முத பார்க்கும்போதே
அவர் வாஞ்சையாக என் கையை பிடிச்சிட்டு பேசுனதே வந்து நல்லா சின்ன பையன் அவருடைய முன்னாடி அவ்வளோ அழகாக என்னோட உரையாடிட்டு இருந்தார். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம், நிறையா பேசினோம். அதை வச்சுட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் வந்துடுறேன்னு சொல்லி எந்தவித ஒரு பந்தாவும் இல்லாமல் டக்குன்னு வந்து நின்னது வந்து மிகப்பெரிய நன்றி சார். உங்களுடைய வருகைக்கு மிகப்பெரிய நன்றி. அதேமாதிரி மீரா கதிரவன் சார் அவர்கள் ஃபார்மாலிட்டியே வேணாம் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த தொடர்ந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார். மிகப்பெரிய சல்யூட் சார் அதுக்கு. அஜயன் பாலா சார், உங்களோட நான் தொடர்ந்து படிக்கிறது மூலமாக எல்லா எழுத்துலரும் நான் படிச்சிருக்கிறேன், உங்களுடைய இதுவும் படிச்சிருக்கேன். ஆனால் சட்டுன்னு எனக்கு ஃபோட்டோ வேறு மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தான் அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, மன்னிச்சிங்க. அதுதான், மற்றபடி மிக்க நன்றி. இன்றைய நாள் வந்து நம்மளுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின், நான் தப்பாகவே சொல்கிறேன் உங்கள் பேரை, ஏன்னா நான் நல்லா தெரியும் உங்களுக்கு பேரை. ஸோ ஜஸ்டினுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி பாடலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது போல் சுதர்ஷன் இல்லையா, அவரும் நடுவில் எங்கள் பட்டத்துக்கு ஒரு பாடல் ஒர்க் பண்ணார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. கார்த்திக், நான் எடுத்த உடனே சொன்னேன் அவர்கிட்ட, ரொம்ப பிரமாதமான வேலை பார்த்துருக்கீங்க. ஏன்னா இந்த படத்தை ஏன் எல்லாரும் சொன்னாங்களே பார்க்காமலே எடுத்தோம் அப்படின்றது, ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, அந்த கதை அவங்க கொடுத்தாங்க என்கிட்ட, நான் படித்தேன். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே எனக்கு வந்து இதை எடுத்துடலாம் அப்படின்னு, ஏன்னா தொடர்ந்து படிக்கிறதுனால இந்த ஸ்கிரிப்ட் படித்த உடனே எனக்கு வந்து சரி இதை வந்து விஷுவலாக எப்படி நல்லா வரும் அப்படின்ற ஒரே காரணம் தான். மற்றபடி அது தமயந்தின்ல யார் வந்து கொட்டு தந்தாலும் நான் அதை எடுத்திருப்பேன், அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவங்கள தெரியாது, பட் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்தோம். ஆனால் ஒரு பாடலை எடுத்து பார்த்தோம், அதில் கார்த்திகுடைய ஒர்க்கும் தமயந்தியுடைய உழைப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இன்னொரு விஷயம், தமயந்தி பற்றி குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்கள மாதிரி ஒரு உழைப்பாளையை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கால் அடிபட்டும் சரி, ஜுரம் வந்த போதும் சரி, உடம்பு சரியில்லாத போதும் சரி, தண்ணியில் நின்று அந்த வேலையை செஞ்ச ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சொல்லிட்டு மேடம். ஏன்னா அந்த உழைப்பு வந்து மிகப்பெரிய விஷயம், எல்லாரும் செய்ய முடியாது. பெண்கள் பெண் இயக்குனர் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது மேடம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பெண்கள் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவங்க. நிறைய நேரங்களில் பெண்களுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதே போல் தொடர்ந்து எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளையோ அவங்க படைப்புகளையோ ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு படமாக மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த ஜே ஸ்டுடியோஸுடைய நோக்கமும் கூட. தொடர்ந்து அது போல் ஒரு வேலையை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் இந்த படம் மற்ற சின்ன படங்கள் போல் பல சவால்களை சந்தித்தது. பட் மனிதனுடைய அடிப்படையே சவால்களை சந்தித்து அதிலேருந்து மீண்டு வர்றது தானே. அதனால நம்ம இந்த சவால்களையும் சந்தித்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அவங்க தொடர்ந்து இயங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னொன்று, நான் ஆரம்பத்தில் அவங்ககிட்ட சொன்னேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களோட தான் நிற்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல பிரச்சனைகள் வந்தது, அவங்கள பற்றி தவறான விஷயங்கள் கூட என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் நான் அவங்ககிட்ட உறுதியாக சொன்னது, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களோட நிற்பேன். ஏன்னா அதை நம்பி தான் நம்ம இறங்கணும். அப்படிங்கும்போது நான் கடைசி வரை அவங்களோட நிற்கிறது தான் சரியானதாக இருக்குன்ற அந்த ஒரு அடிப்படையில் அதை நம்ம பண்ணோம். அதனால் அதுக்கான பலனை இந்த படம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். நீங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடிகர்களை மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தனியாக நான் நன்றியை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா, யாரும் வந்து ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படி தான் வந்து இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலேருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜே ஆனேன். 10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும் கிரே ஷேட் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்குது. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியாக வந்து பிறந்து வளர்கிறதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்கள் ஊரில் நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி, உன் பேர் என்ன, நீ என்ன ஆள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ளே வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்குது.
அது ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது. அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. அது கலைச்சி போடும் பொழுது, சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். நமக்கு வேறு வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு, ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதில் போலித்தனம் இல்லை. இதில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் ஆண்கள் வந்து ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது இதில். அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாகவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்போவுமே என் மனசில் வந்து சுமந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலைத்திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன். நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னென்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிஷாட்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசில் முதல்ல விகடனில் கதை எழுதினதுலேருந்து என்னோடய ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை. இதெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கேன். நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புகிறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோடய எழுத்துக்கள் வேணால் பரிச்சயமாக இருக்கும். அவர் ஒரு ஃபோனில் ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்ணுறாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேறு எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்தில் இந்த படத்தை முடிக்கணும், 28 நாளில் முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லோரும் ஷூட்டு, 2 நாள் தனியாக ஹெலிகேம் ஷூட்டு, நான் கார்த்திக் அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் அப்புறம் 3 பேரும் தனியாக கேமராவில் போய் நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசில் இருந்தது தவிர வேறு எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலே தெரியல. ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நாம் நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் பேசினா தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கும்னு நான் ரொம்ப, இன்றைக்கி பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக
அடுத்த திருநெல்வேலிலேருந்தோ தெற்கு பகுதிகளிலேருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.